இது சும்மா டம்மி பிளாஸ்டிக். ஆனா தங்கம் பூசப்பட்ட T56 துப்பாக்கியை போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க நேற்று பின்னரும். இது யாருடைய துப்பாக்கி, எங்க கிடைச்சிச்சு அப்படின்ற விஷயத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அந்த துப்பாக்கி யாருடையதுன்னு அவங்களுக்கு தெரியும், இது யார் பயன்படுத்தினது அப்படின்றதும் தெரியும். ஆனா அவரோட பேரை சொல்லாம இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை அவரோட பேரை மறைக்கணும், இதை தெரியப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக வேண்டி சொல்லாம இருக்கிறாங்களா? அப்படி இல்ல மக்கள் நீங்க கண்டுபிடிங்க அப்படின்றதுக்காக வேண்டி சொல்லி இருக்கிறாங்களா? ஏனென்றால் அவங்க க்ளூ ஒன்று தந்திருக்கிறாங்க. என்ன தெரியுமா? இவர் வடமத்திய மாகாணத்தில் இருந்த முன்னாள் பிரபலமான ஒரு அமைச்சராம். வடமத்திய மாகாணத்தினுடைய ஒரு பிரபலமான அமைச்சர், முன்னாள் அமைச்சர் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த அமைச்சருடைய அப்பா இருக்கிறாரே, தகப்பனார், அவரும் ஒரு அரசியல்வாதி. ஆனா அவர் இப்ப உயிரோட இல்லைன்னு சொல்றாங்க. வடமத்திய மாகாணத்துல முன்னாள் அமைச்சரா இருக்கிறாரு, அவர் அப்பாவும் ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்கிறாரு, அவரும் இப்ப உயிரோட இல்லை. அப்படின்னா இது யாருடையது? அதுவும் பிரபலமான ஒரு அரசியல்வாதியாம் அப்படின்னு சொல்றாங்க. மக்களே, உங்களுக்கு என்ன படுது? நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த T56 துப்பாக்கி இப்படி பிரபலமான ஒரு அரசியல்வாதி துப்பாக்கின்னு சொல்லப்படுது. இந்த துப்பாக்கி கட்சியையும் சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுமா? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ளவர், அவர் ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதி, முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கார், அதுவும் வடமத்திய மாகாணத்தில் அமைச்சராக இருக்கிறார். இவருடைய அப்பா ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்கிறாரு, அவர் இப்ப உயிரோட இல்லை. இந்த மாதிரி தான் இந்த நியூஸ் வெளியாகி இருக்குது. எனவே இந்த துப்பாக்கி எப்பன்னு சொன்னா, இப்ப 6 மாசத்துக்கு முதல்ல ஹெவ்லாக் சிட்டி அப்படின்ற ஒரு இடத்துல 68 வயதான ஒரு பெண்மணி கிட்ட இந்த துப்பாக்கியை பாரம் கொடுத்திருக்காரு. அவங்களும் என்ன செய்திருக்கிறாங்க, அந்த துப்பாக்கியை ஒரு பேக்ல போட்டு மறைச்சு அதை வீட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறாங்க. பிறகு நேற்றைய தினம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, நேற்று முந்தின நாள் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, அந்த பெண்மணியினுடைய, அந்த 68 வயதான பெண்மணியினுடைய மகன் ட்ரிப் போறதுக்காக வேண்டி அவருடைய பேக் எல்லாம் எடுத்து வைக்கும் போது இந்த பேக்கையும் எடுத்து வச்சிருக்கிறாரு. அது தெரியாம எடுபட்டிருக்கு நினைக்கிறேன். அந்த சந்தர்ப்பத்தில் அதே துப்பாக்கியை அவ கண்டுபிடிச்சு, அந்த பெண்மணி கண்டுபிடிச்சு என்ன செஞ்சிருக்காங்க, காரை டிக்கிக்குள்ள போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தான் போலீஸ்காரர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எனவே இந்த துப்பாக்கி ஹெவ்லாக் சிட்டியில இருக்கிற ஒரு பெண்மணி, அதுவும் 68 வயது பெண்மணி கிட்ட பாரம் கொடுத்ததாகவும், அதுவும் இந்த 6 மாசத்துக்கு முதல் பாரம் கொடுத்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. வடமத்திய மாகாணத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் இப்போ உயிரோடு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவரும் பிரபலமான அரசியல்வாதின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சின்னு சொல்லி கட்சியை வேற சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா யாரா இருக்கும்? அவர் யார்? மக்களே, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா அவர் பேரை கட்டாயமா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரி, இப்ப சாதாரணமான ஒரு மனுஷன் ஒரு தவறு செய்தா எவ்வளவு பிரச்சனைப்படுத்துறாங்க, ஒரு ஊழல் செஞ்சா எவ்வளவு சிக்கலப்படுத்துறாங்க, எவ்வளவு தெண்ட பணத்தை கட்ட வைக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, ஜெயிலுக்குள்ள எல்லாம் போட்டு துன்புறுத்துவாங்க. அப்படித்தானே? அப்படி நடக்குதா இல்லையா? நடக்குது. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் பலவிதமான குற்றங்களை செய்து போட்டு பேசாம இருந்துடுறாங்க. சிம்பிளா 2-3 நாள்ல வெளியில வந்துடுறாங்க. உள்ள வச்சாலும் கோர்ட்ஸுக்கு கொண்டு போனாலும் கோர்ட்ஸுக்கு அங்க விசாரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் அப்படி என்ன விசேடமான ஒரு விஷயம்? நாமளும் அதே நாட்டில் தான் வாழ்றோம், அவங்களும் அதே நாட்டில் தான் வாழ்றாங்க. நமக்கும் அதே சட்டம், அவங்களுக்கும் அதே சட்டம், எல்லோருக்குமே ஒரே சட்டம்னு சொன்னா ஏன் இந்த அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இப்படி விசேஷமா கவனிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ள பலகாலமா இருந்து கொண்டே இருக்குது. மக்களே, நீங்க சொல்லுங்க, ஏன் அப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்க. சரி, அடுத்ததான் நீங்க பாத்தீங்களா இருந்தா, ஜனாதிபதியினுடைய நிதியை மோசடி செய்த குற்றத்துக்காக வேண்டி பலருடைய பேர் வந்து பாராளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தியால என்ன செய்யப்பட்டுச்சு, பட்டியலிடப்பட்டு கொண்டிருந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்த தயாசிரி ஜெயசேகர, ராஜித சேனாரத்ன, கெஹலிய ரம்புக்கெல்ல உள்ளிட்ட 12 முன்னாள் அமைச்சர்களாக இருந்த முன்னாள் அரசியல்வாதிகளுடைய பேங்க் அக்கவுண்ட்டை சர்ச் பண்றதுக்காக வேண்டி, அதை பரிசோதனை செய்வதற்காக வேண்டி சிஐடிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னா இவங்க நேரத்தோட ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பலவிதமான பணங்களை மோசடி செய்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றத்துக்காக வேண்டி. அது மட்டும் இல்லாம கெஹலிய ரம்புக்கெல்லோட மகனும் மாட்டிக்கிட்டார். கெஹலிய ரம்புக்கெல்லுடைய மகன் அவர் என்ன செய்திருக்காருன்னு சொன்னா, கெஹலிய ரம்புக்கெல்லுக்கு அந்த வேலைக்கு எடுக்கிறதுக்காக வேண்டி அவர்கள் சில பேர் 50 பேர் கிட்டத்தட்ட பேர்களை போட்டு சிலரை என்ன செய்திருக்காங்க, வேலைக்கு அமர்த்தி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற பேர்ல, கொடுப்பனவுன்ற பேர்ல வேலையே செய்ய வைக்காம 50 பேரைத்தான் போட்டிருக்குது. ஆனா அவங்க யாருமே வேலை செய்யல. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவ்வளவு பேருக்கும் சம்பளம் கொடுக்கிற மாதிரி 80 லட்சம் ரூபாய் காசை திருடிட்டார். யார் தெரியுமா? ரமித் ரம்புக்கெல்ல, கெஹலிய ரம்புக்கெல்லுடைய மகன் ரமித் ரம்புக்கெல்ல. இந்த விஷயம் தொடர்பாக இதை விசாரிக்கிறதுக்காக வேண்டி நேற்று கொழும்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதியான தனுஜா லக்மாலி அவங்க இவர்களுக்கு
எதிர்வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் சிறையில் வைக்க சொல்லி இருக்கிறாங்க. எனவே இதையும் விசாரிக்கிறதுக்காக வேண்டி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இவருக்கு எதிராக லஞ்ச ஊழல்கள் ஆணைக்குழுவால 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. எனவே இந்த வழக்குகள்ல இருந்து இவர் மீண்டு வருவாரா, இவரே என்னத்தை செய்ய போறாரு, இதுல உண்மை போய் என்னன்றது விளங்க போறது அப்படின்றது தெரியாது. வளமையா ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் இப்படித்தான் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ஒரு 2 கிழமை ஒரு கிழமை ஜெயிலுக்குள்ள வைக்கிறாங்க. வச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்தா அவங்க வெளியில வந்துடுறாங்க. எப்படி வராங்கன்னு தெரியாது. அவங்கள பிணை கட்டுறதுக்காக வேண்டி 10 லட்சம் ரூபாய் சரீரப்பிணைன்னு சொல்றாங்க, 20 லட்சம் ரூபாய் சரீரப்பிணைன்னு சொல்றாங்க, 10 லட்சம் ரூபாய் சரீரப்பிணை 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சரீரப்பிணைகளையும் இந்த பணம் பெறுமதியான 10 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையோட வெளியில விட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்படி விட்டதுக்கு பின்னால அந்த 10 லட்சம் ரூபாய் காசை எங்க இருந்து கட்டுறாங்க, அதையும் என்ன செய்யணும், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தேடணும். அரசாங்கம் அதை தேடணும். இவங்களுக்கு இந்த காசு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத தேடணும். இவங்க கோர்ட்ஸுக்கு கட்டுற காசு எங்க இருந்து வந்துச்சுன்றது கட்டாயம் தேடணுமா இல்லையா மக்களே? நீங்க சொல்லுங்க. அப்போ தேடணும். அப்ப அவங்க கட்டி போட்டு வெளியில வந்ததுக்கு பிறகு அந்த தண்டனைக்கு காசு கொடுத்து வெளியில வந்த மாதிரி தான் எனக்கு என்னுடைய உணர்வு நான் சொல்றேன். விளையாட்டா, அதாவது ஒருத்தர் தவறு செய்யறாரு. தவறு செஞ்சதுக்கு பின்னால அந்த தவறுக்கு வழக்கு பதிவு செய்யறாங்க. அந்த வழக்கு பதிவு செஞ்சதுக்கு பின்னால அவரை வழக்கு விசாரிக்கப்பட்டு அவருக்கு இத்தனை லட்சம் ரூபாய் தெண்ட பணம் கட்டிட்டு இத்தனை சரீரப்பணியோட இவர் வெளியால போங்கன்னு சொன்னதுக்கு பின்னால அவர் என்ன செய்யறாரு, அவரை பிணை எடுக்கிறதுக்காக வேண்டிய ஆட்கள் வராங்க, அந்த காசையும் கட்டுறாங்க. கட்டினது பிறகு வெளியில வந்துடுறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. அப்போ சட்டம் கடமையை செய்யுது, அந்த சட்டம் ஒரு தடையா நியமிக்குது, அந்த தடையை கொடுத்துட்டு வெளியில வராங்க. இதை விட இந்த போலீஸ்காரவங்களுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு வர மாதிரி இந்த கோர்ட்ஸுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு வர மாதிரி இல்லையா இருக்குது. சட்டம்ன்ற பேர்ல லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு அப்படிதான் விளங்குது. லஞ்சம் இல்லை, ஆனால் அந்த மாதிரி இல்லையா விளங்குறது. அதாவது ஒரு தண்டனை செஞ்சாச்சு, இந்த இதுக்கு காசு தான். ஆனா என்னுடைய ரிக்வஸ்ட் என்ன தெரியுமா, இந்த தெண்ட பணம் அடிக்கக்கூடாது. விளங்கிட்டா, தெண்ட பணம் அடிக்கக்கூடாது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை 6 மாசம் ஜெயில் அப்படின்னு சொன்னா அந்த 6 மாசத்துக்கும் அரசாங்கத்தால வழங்கப்படுற எந்த விதமான நிவாரணமும் அவருக்கு வழங்கப்படக்கூடாது. விளங்கிட்டா, கரண்ட் வெட்டுப்படணும், அவருக்கு தண்ணி வெட்டுப்படணும். அதே மாதிரிக்கு ரோட்ல நடக்கிறதுக்கு தடை செய்யணும். ரோட்ல நடக்கிறதுக்கு தடை செய்யணும். அவரை ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கணும். ஜெயிலுக்குள்ள இருக்கிற வேலைகள் இருக்கு தானே, அங்க கட்டிட வேலைகள் இருக்கு, மற்ற வேலைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம வேற இடங்கள்ல அரசாங்க கட்டிடங்கள் கட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கும். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் 2 ஜெயிலர் மாலை கூட்டிட்டு வந்து இவரையும் கூட்டிட்டு போய் அந்த கல்லை தூக்கு, இந்த மண்ணை குலை, இந்த சீமந்த குலைச்சி வேலை செய்ய அப்படின்னு சொல்லி வேலை வாங்கி இவர்களை மறுபடியும் அனுப்பணும். இதுதான் எனக்கு சரியான தண்டனைன்னு படுது. மக்களே, உங்களுக்கு என்னென்னு படுது மக்களே? நீங்க நான் சொல்றது சரியா பிள்ளையான்னு சொல்லுங்க பாப்போம். ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தா இப்படிதான் தண்டனை கொடுக்கணும். பொதுவான ஒரு கட்டிடங்கள் இருக்குது தானே. இப்போ ஒரு ரோட்டு போட இருக்குது. அந்த ரோட்டு போடுற சந்தர்ப்பத்தில் யாருக்கோ ஒரு வேலைக்காரரை போட்டு தானே செய்யறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க தானே. அந்த வேலைக்காரருக்கு கொடுக்குற சம்பளம் இல்லாம அரசாங்கம் என்ன செய்யணும், அவரை வச்சு வேலை வாங்கணும். விளங்கிட்டா, நல்லா வேலை வாங்கணும். அப்படி வேலையை வாங்கி அந்த மாதிரியான ஒரு தண்டனையை வச்சு அதுக்கு பிறகு இரவை கூட ஜெயிலுக்குள்ள அடைச்சிடணும். விளங்கிட்டா, இந்த மாதிரி தண்டனை கொடுத்து தான் இவங்களுக்கு பாடம் புகட்டணும். அப்பதான் இந்த தவறுகள் நடக்காம இருக்கும் அப்படின்ற என்னுடைய கருத்தா இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கட்டாயமா சொல்லுங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் வாய்ஸ் நியூஸ். Signing off.